நேத்து மதியானம் ஏர் இந்தியா போயிங் 787 பயணிகள் விமானம் பிஜே மருத்துவக் கல்லூரியோட ஹாஸ்டட் கட்டிடத்துல மோதிச்சு. இதுல 242 பேர் பயணம் செஞ்சாங்க. அதுல ஒருத்தரை தவிர மிச்சம் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இது ஒரு விபத்து மட்டுமே இல்ல. நம்ம நாட்டோட பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, அப்புறம் நம்மளோட என்ஜினியரிங் திறமைய ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. இந்த விபத்துல பயணம் செஞ்சு 241 பேர் இறந்து போயிருக்காங்க. இருந்தாலும் அதிசயமா ரமேஷ் விஸ்வாஸ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்கிறாரு. அவர் எமர்ஜென்சி எக்ஸிட் மூலமா தப்பிச்சதா சொல்லியிருக்கிறார். அந்த 242 பேர்ல இவர் மட்டும் தான் இப்போ உயிரோடவே இருக்கிறார். அவரோட சீட் நம்பர் 11A. இப்போ அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கிறாரு. இந்த விமானத்துல குஜராத்தோட முன்னாள் முதல்வரான விஜய் ரூபானியும் பயணம் செஞ்சிருக்கிறாரு. அவருமே இறந்து போயிருக்கிறார். இந்த ஏர் இந்தியா AA-171 அப்படிங்கிறது உண்மையிலேயே அமெரிக்க நிறுவனமான போயிங் தயாரிச்ச விமானம் தான். இந்த விமானம் கடந்த 12 வருஷமா ஓடிட்டு தான் இருக்குது. இதுல உள்ள இன்ஜினை அமெரிக்க நிறுவனமான GE தான் தயாரிச்சிருக்கு. போயிங் விமான விபத்து ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை. கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் தென்கொரியால போயிங் விமானம் காலையில் தரையிறங்குறதுக்கு முன்னாடி விபத்துக்குள்ளாயிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 180 பேர் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி கடந்த வருஷம் நவம்பர் மாதம் ஜெர்மனியில லுஃப்தான்சா போயிங் விமானமும் இன்ஜின் கோளாறு காரணமா விபத்துக்குள்ளாச்சு. இங்க ஏர் இந்தியா, ஜெஜு, லுஃப்தான்சா வெறும் பேர் மட்டும்தான். ஆனா அது எல்லாமே போயிங் விமானம் தான். இந்த போயிங் விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் எல்லாமே அமெரிக்க நிறுவனமான GE-ஆல தான் தயாரிக்கப்படுது. இதுல அகமதாபாத் விமான விபத்து எப்படி நடந்துச்சு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்தியாவுக்கு 1947 வருஷம் சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கப்புறம் பல விஷயங்களை கண்டுபிடிச்சோம். நிலாவுக்கு கூட போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனா போர் விமானங்கள் அப்புறம் பயணிகள் விமானங்களோட இன்ஜினை இன்னுமே நம்மளால தயாரிக்க முடியல. நேற்று மதியம் 1:38 மணிக்கு டாடா குரூப்புக்கு சொந்தமான ஏர் இந்தியா AA-171 அப்படிங்கிற விமானத்துல 230 பேசஞ்சர்ஸ் இருந்திருக்காங்க. அதுல 2 பைலட்டும் 10 க்ரூ மெம்பர்ஸும் இருந்திருக்காங்க. ஆக மொத்தம் அதுல 242 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. அதுல 169 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க, 53 பேர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவரும், ஒருத்தர் கனடிய நாட்டவரும், 7 பேர் போர்த்துகீசிய நாட்டை சேர்ந்தவங்களும் அதுல பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த விமானம் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு கிளம்பியிருக்கு. 1:38 மணிக்கு கிளம்பின இந்த விமானம் 622 அடி உயரத்தை எட்டியிருக்கு. அதுக்கு மேல ஏறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்ஜினோட த்ரஸ்ட் ஃபெயில் ஆயிருக்கு. த்ரஸ்ட்னா அந்த விமானத்தோட இன்ஜின்ல அந்த பவரை ஜென்ரேட் பண்ண முடியல, அதாவது காத்துல விமானத்தை முன்னோக்கி செலுத்த முடியல அப்படிங்கிறதா அர்த்தம். விமானம் மணிக்கு 322 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்கு. 622 உயரத்துல இருக்கும்போது பைலட் மேடே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது எமர்ஜென்சி டைம்ல மட்டும் தான் மேடே அப்படின்னு பைலட் சொல்லுவாங்க. இனிமே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கும் போதுதான் பைலட் மேடே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானம் உண்மையிலேயே அகமதாபாத்ல உள்ள நெரிசலான பிஜே மெடிக்கல் ஹாஸ்டல் மேல விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. இதில் குஜராத் முன்னாள் முதல்வரான விஜய் ரூபானியும் இந்த விமானத்துல தான் இருந்திருக்கிறாரு. அவருமே இறந்து போயிருக்கிறாரு. அந்த விமானம் அந்த ஹாஸ்டல் மேல விழுந்ததுக்கு அப்புறம் 1:43 மணிக்கு பெரிய ஃபயர் உருவாயிருக்கு. அந்த நேரத்துல நிறைய மாணவர்கள் அந்த ஹாஸ்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுல 4 பேர் இறந்ததாக சொல்லப்படுது. 2 மணிக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் ஆம்புலன்ஸும் ஃபயர் சர்வீஸும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விமானத்தோட டிரான்ஸ்பாண்டரும் ஆடியோவும் 1 நிமிஷத்திலே ஃபெயிலியர் ஆயிருக்கு. இந்த விபத்துக்கான ஒரு முக்கியமான காரணமே போயிங்கோட ஃபெயிலியர் தான். விமானத்தோட கேப்டனான சுமித் சபர்வால் 8200 மணி நேரம் விமானத்துல பயணம் செஞ்ச அனுபவம் அவருக்கு இருக்கு. அதுல அவருக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. அவர் ஒரு சர்டிபிகேட் போயிங் 787 ட்ரீம்லைனர் ட்ரெயினரும் ஒரு பைலட்டும் கூட. அதனால அவர் தவறு செய்ய வாய்ப்பே கிடையாது. இந்த விமானத்தை பார்த்தோம்னா பெயருக்கு மட்டும் தான் ஏர் இந்தியா AA-171 விமானம். ஆனா இன்டீரியர் தவிர எல்லா பார்ட்ஸுமே போயிங் 787 ட்ரீம்லைனர் ஏர்கிராஃப்ட் தான். அதாவது அமெரிக்க நிறுவனமான போயிங் தான் ஏர் இந்தியாவுக்கு இந்த விமானத்தையே வித்திருக்கு. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போயிங் விமானத்தோட ஸ்டிக்கரை மாத்தி ஏர் இந்தியா ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க. ஆனா இன்டீரியர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருக்காங்க. இந்த விமானத்தோட மெயின்டெனன்ஸ்லாம் போயிங் தான் பார்த்துட்டு இருக்குது. போயிங் கம்பெனி பைலட்டுக்கு ட்ரைனிங் கூட கொடுக்குறாங்க. உண்மையிலே போயிங் 787 விமானம் ஒரு பாதுகாப்பான விமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனாலும் இப்போ ஃபெயிலியர் ஆயிருக்குது. எப்பொழுதுமே நம்ம அமெரிக்காவையே முழுசா நம்பிட்டு இருக்க கூடாது. நம்ம அவங்க கிட்ட இருந்து விமானத்தை வாங்குறோம், இன்ஜினை வாங்குறோம். ஆனா அவங்க அதோட சோர்ஸ் கோட் எதையுமே நம்மகிட்ட கொடுக்கறது கிடையாது. பிளாக் பாஸோட ஆக்சஸ் கூட அவங்க கிட்ட தான் இருக்குது. போயிங் விமானத்தோட இன்ஜினை அமெரிக்க நிறுவனமான GE தான் தயாரிச்சிட்டு இருக்கு. இந்த இன்ஜின் 41,000 அடி வரை பறக்கிற திறன் கொண்டது. மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்துல போகவும் செய்யும். இந்த விமானம் கிளம்பி 1 நிமிஷத்திலேயே டெஸ்ட் ஃபெயிலியர் ஆயிருக்குது. இதுக்கான என்ன காரணம் சொல்லிட்டு ஏர் இந்தியாவும் போயிங்கும் சொல்லிட்டு விசாரிக்கவும் செய்யணும். இந்த பிளைன் விபத்துக்குள்ளாகிறதுக்கு முன்னாடி ஆகாஷ் ட்வீட்டுங்கிறவர் எக்ஸ் தளத்துல ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. இந்த பிளைட் அகமதாபாத்ல இருந்து லண்டன் கிளம்புறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டெல்லியில இருந்து அகமதாபாத்ல இருந்து இந்த பிளைன்ல பயணம் செஞ்சதா அவர் சொல்லியிருந்தாரு. இதுல அந்த பிளைட்டோட AC ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி டிவி ஸ்கிரீனும் ரிமோட்டுமே வேலை செய்யலன்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே ஏர் இந்தியால அந்த சர்வீஸ்லாம் மோசமா இருந்துச்சுன்னா ஏர் இந்தியா அதை கவனிக்கல அப்படிங்கிறதா அர்த்தம்.
இதுல சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இந்த விமானம் 620 அடியில போயிட்டு இருக்கும்போது எப்படி விபத்துக்குள்ளாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே செஞ்சிருக்காங்க. விமானம் கிளம்பினதுக்கு அப்புறம் 2க்கு மேற்பட்ட பறவைகள் வந்து இன்ஜின்ல மோதிச்சுன்னா இன்ஜினால தேஸ்டர் ஜெனரேட் பண்ண முடியாம இருந்திருக்கும். தென்கொரியாவோட ஜிஜி ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட விமானமும் பறவை மோதி தான் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரியும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விமானத்தோட லேண்டிங் கியரும் அந்த நேரத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதனால கூட விமான விபத்து ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க.